ஒரு தலைவன் எப்படி இருக்கணும் தெரியுமா? நேற்று நடந்த ஒரு சம்பவம் ஒரு மிகப்பெரிய உதாரணம். நம்ம தமிழக வெற்றி கழகத்தோட தலைவர் அண்ணன் தலைவர் தளபதி விஜய் அண்ணா அவர்கள் பார்த்தீங்கன்னா டிஜிபி ஆஃபீஸுக்கு நேரடியாக சென்றிருக்காரு. ஸோ இது நியூஸ்ல எல்லாம் பயங்கரமாக ஃப்ளாஷு, நிறைய பேர் இதை பற்றி பேச ஆரம்பிச்சிருக்காங்க. எனக்கே ஷாக்கிங்காக இருந்தது, என்னடா திடீர்னு டிஜிபி ஆஃபீஸுக்கு விஜய் அண்ணா வந்திருக்காரு, என்ன இஷ்யூ? ஆனால் அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு இஷ்யூ போயிட்டு இருந்தது. அதாவது இந்த பொன்ராஜ் பார்த்தீங்கன்னா பெண்களை இழிவுபடுத்தி பேசுறது. அப்போவே நான் நினச்சேன், ஆனால் விஜயனனுக்கு இருக்கிற ஒரு பழக்கத்தை நான் உங்ககிட்ட சொல்லிடுறேன்னா நிறைய வியூவர்ஸுக்கு இது தெரியுமா, நம்ம தோழர்களுக்கு இதெல்லாம் தெரிய வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேருக்கு இது தெரியுமான்றது தெரியல. பெண்களுக்கு ஒரு பிரச்சனை வந்ததுன்னா அடுத்த செகண்ட் குரல் கொடுக்குற ஒரே ஆள் பார்த்தீங்கன்னா நம்ம தலைவர் தளபதி விஜயண்ணன் தான். அது இன்னைக்கு நேற்று கிடையாதுங்களா, பல வருஷமாக அப்படி தான் நடக்குது. ஸோ இதுக்கு முன்னாடி அதாவது கவர்னரை நேரடியாக சந்தித்து ஒரு லெட்டர் கொடுத்துருந்தாரு, உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம கட்சி ஆரம்பித்து கொஞ்ச நாள்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு இஷ்யூ, அண்ணா யூனிவர்சிட்டி இஷ்யூ வந்த உடனே அவர் கையாலே லெட்டர் எழுதி பார்த்தீங்கன்னா நம்ம இருக்கிற மகளிர் எல்லாருக்குமே கொடுத்து நிறைய பேருக்கு அதை கொண்டு போய் சேர்க்க நம்ம ட்ரை பண்ணோம். அதே மாதிரி அவர் கவர்னரை நேரில் மீட் பண்ணி இந்த லெட்டரை கொடுத்துருந்தாரு. அதே மாதிரி உமன்ஸ் டேக்கு பார்த்தீங்கன்னா மகளிரை விஷ் பண்ணி அவங்களுக்கு இது நடக்கிற அநீதியை பற்றி எல்லாம் பேசி ஒரு வீடியோ ஒன்று ரிலீஸ் பண்ணார். ஸோ இது எல்லாமே நமக்கு ஒரு விஷயம் தெரியப்படுத்துது. அதாவது பெண்களுக்கு ஒரு பிரச்சனைனா இமீடியட்டாக நம்ம தலைவர் வெளியே வருவார், பேசுவாருன்ட்டு. அவருக்கு ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்குங்க. நீங்கள் நல்லா நோட் பண்ணிங்கன்னா தெரியும், தமிழ்நாட்டில் ஏகப்பட்ட பிரச்சனைகள் நடக்குது, ஏகப்பட்ட இஷ்யூஸ் நடக்குது. ஆனால் எந்த இஷ்யூஸ் நடந்தாலும் அறிக்கை விடுவார், அவங்க நிர்வாகிகள் இது விஷயத்தை பார்ப்பாங்க. இரண்டாம் கட்ட தலைவர்கள் அதுக்கான ப்ரெஸ் மீட்டு அந்த விஷயங்கள்லாம் என்னன்றதை டேக் ஆஃப் பண்ணுவாங்க. ஆனால் அவரே களத்துக்கு நேரடியாக வருது என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி விஷயத்துக்கு தான். ஸோ அவர் நேரடியாக அங்கே வந்த விஷயம், அதாவது ஆன்லைனில் ஃபுல்லாக என்ன ஃப்ளாஷ் ஆகிட்டு இருந்ததுன்னா திமுகவில் எத்தனை கூட்டணிகள் இருக்குது, யார் யார் எந்தெந்த தொகுதியில் நிற்க போகிறாங்க, யார் என்னென்ன பிரச்சனைகள் போயிட்டுருக்கு, என்னென்ன க்ரைம் நடக்குது, இது எல்லாமே நடந்துட்டு இருந்து திமுகவை சார்ந்து எல்லாமே இந்த நியூஸில் கவரேஜாக இருக்கும்போது சடனாக ஒரு செகண்டில் எல்லா நியூஸ்லையும் இது ஃப்ளாஷு. அதாவது விஜயண்ணா இந்த டிஜிபி ஆஃபீஸுக்கு போனது, போய் லெட்ரு அவர் கையால் சைன் போட்டு கொடுத்துருக்காரு. அதில் ஒரு தெளிவான விளக்கம் போட்டிருக்காரு, என்ன நேசிக்கிற அம்மாவும் தங்கைகளும், ஸோ என் கூட இருக்கிற எல்லாருமே நிர்வாகிகள் எல்லாம் கொச்சையாக பேசியிருக்காங்க. அதாவது விபச்சாரின்ற அளவுக்கு பார்த்தீங்கன்னா அவர் பேசியிருக்காரு. யார் இந்த பொன்ராஜ்? இதுக்கு முன்னாடி எனக்கு அவரை தெரியாது, இவர் யாருன்னு சொல்லி உள்ளே போய் விசாரிக்கும் போது அதுதான் எனக்கு ஒரு மிகப்பெரிய ஷாக்கிங்காக இருந்தது. அவர் கொடுத்த இன்டர்வியூ பார்க்கும்போது இவர் ஏதோ திமுகவை சேர்ந்த ஆளுன்னு மட்டும் தெரிஞ்சிச்சு. ஏன்னா இவ்வளோ கொச்சையாக பேசுறது அவங்க டீமில் இருக்கவங்க மட்டும்தான் பேசுவாங்க. புருஷன் எனக்கு தேவையில்லை, எனக்கு விஜய் தான் வேணும்னு சொல்கிற விபச்சார கூட்டம். விஜய் அண்ணா கல்யாணம் பண்ணிக்கிறோம், அண்ணாவாக இருந்தாலும் அண்ணாவாகவும் இருப்போம், தங்கச்சியாகவும் இருப்போம், நாங்கள் தங்கச்சியாக இருப்போம், அக்காவாக இருப்போம், பொட்டாட்டியாக இருப்போம்னு சொல்லக்கூடிய ஒரு விபச்சாரிகள் நிறைந்த ஒரு ரசிகர்கள் இருக்கக்கூடிய ஒரு தற்குறி கூட்டம் இங்கே இருக்குது. அவங்க இதில் பேச்சாளராக இருக்கட்டும் யாராக இருந்தாலும் அந்த அசிங்கமாக பேசுகிற ஆள் யாருன்னு நம்ம சர்ச் பண்ணி பார்த்தா எடுத்து சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை, அவங்க ஒரு திமுகவை சேர்ந்தவர் தான் இருப்பார். ஸோ யாரா இந்த பொன்ராஜ்னு சொல்லி பார்க்கும்போது நான் நிஜமாலே ஷாக் ஆகிட்டேன். அப்துல் கலாம் கூட இருந்தவர். ஸோ இந்த மாதிரி ஒரு மனிதரால் இப்படி சமூக வலைத்தளங்களில் உட்காந்து, அதாவது ஒரு ப்ரெஸ் மீட்டில் ஒரு இன்டர்வியூவில் இப்படி பேச முடியுதுன்றது எனக்கு தெரியல. நிஜமாலே எனக்கு ரொம்ப வருத்தமாக இருந்தது அதை பார்க்கும்போது. எனக்கு ஒரு செகண்டில் நல்ல கோபம் வந்துச்சு. அதாவது அப்துல் கலாமுக்கு செக்ரட்டரியாக ஒர்க் பண்ணியிருக்காரு, அவர் எழுதி முடிக்க வேண்டிய இந்த நிறைய நோட்ஸ் எல்லாம் இருக்குது பாருங்கள், அதெல்லாம் இவர் தான் டேக் ஆஃப் பண்ணி அது ஒர்க் பண்ணிட்டு இருக்காராம். இத்தனை ஒரு நல்ல மனிதர் கூட இருந்த ஒரு ஆள் எப்படி கொச்சையாக பேச முடியுது? ஒத்துமொத்த தமிழ் மகளிர்களும் கொச்சைப்படுத்துகிற மாதிரி. அதாவது தமிழ்நாட்டில் இருக்க அவர் சொன்ன பெண்கள் போது தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லாரும் சேர்த்து சொல்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ நம்ம நிர்வாகிங்க நம்ம மாவட்டமாக பார்த்தீங்கன்னா நம்ம மகளிரணி எல்லாருமே அந்த லோக்கலில் இருக்கிற கமிஷனர் ஆஃபீஸுக்கு போய் கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணியிருக்காங்க. எப்போ விஜய் நம்ம போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தாரோ அதுக்கு அடுத்த நாள்லேருந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி காலையிலேருந்து ஒவ்வொரு ஊர், இப்போ வில்லிவாக்கம் சைடில் போயிருக்காங்க, அதே மாதிரி சென்னை எல்லா சைடும் எல்லா மாவட்டமும் பெரம்பூர் சைட்லேருந்து போயிருக்காங்க, ஊர் சைட்லேருந்து போயிருக்காங்க, தஞ்சாவூர், கோயம்புத்தூர், திருச்சின்ற மாதிரி எல்லா இடத்துலையும் போய் கமிஷனர் ஆஃபீஸில் இந்த லெட்டர் எழுதி கொடுத்துருக்காங்க அவர் மேலே ஆக்ஷன் எடுக்க சொல்லி. ஸோ இவர் யாருன்னு சொல்லி நம்ம டீட்டெயிலாக விசாரிக்கும் போது இன்னும் நிறைய விஷயங்கள் தெரிய வந்தது. இவர் இதுக்கு முன்னாடி அவரோட ஃப்ரெண்டோட எல்லாம் சேர்ந்து இந்த கிரிப்டோ கரன்சியில் இந்த ஃப்ராடு கேஸ்லலாம் அவரோட பேர் இன்க்ளூட் ஆகிருக்கு. அது மட்டும் இல்லாமல் மக்கள் நீதி மையத்தில் ஒரு முக்கிய பொறுப்பில் அவர் வந்திருக்காரு, அரசியலுக்குள்ளே வந்திருக்காரு, இப்போ திமுகக்கு ஆதரவாக நிறைய இடத்துல பேசிகிட்டு இருக்காரு. ஸோ இந்த மாதிரி நியூஸ் எல்லாம் வர ஆரம்பிச்சுது. ஸோ பேசலாங்க, விமர்சனம், அரசியல் விமர்சனம் போது என்ன வேணால் நம்ம பேசலாம். அதுக்குன்னும் போது பெண்கள், தமிழ்நாட்டில் இருக்கிற பெண்களை பற்றி கொச்சையாக பேசும்போது தமிழ்நாட்டு பெண்கள் விடுவாங்களா? இந்த அவர் பேசின வீடியோ கிளிப்பிங் தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா நியூஸ்லையும் இப்போ பரப்பிட்டு இருக்காங்க. எல்லா வீட்லையும் உட்காந்து எல்லா மகளிரும் அதை பார்க்குறாங்க. எல்லாருக்குமே கோபம் வருமா வராதா? எப்படி அவ்வளோ ஈஸியாக ஒரு விபச்சாரம்ன்ற ஒரு வார்த்தை அவ்வளோ ஈஸியாக எப்படி அவர் அந்த மீடியாவில் உட்காந்து பேசுகிறாரு?
ஸோ தமிழ்நாட்டில் எல்லா பெண்களும் கொந்தளிச்சிருக்காங்க. ஸோ நம்ம தமிழக வெற்றி கழகத்தோட தலைவர் இதை பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஈஸியாக விடாமல் நேரடியாக டிஜிபி ஆஃபீஸுக்கு போனது எங்கள் எல்லாருக்குமே, எங்கள் கழக தோழர்கள் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப ஒரு மகிழ்ச்சியான விஷயம் சொல்லலாம். ஆனால் இம்மீடியட் ஆக்ஷன். ஆனால் அவர் அங்கே போகிறாருன்னும் போது அந்த இஷ்யூ எவ்வளோ சீரியஸான இஷ்யூ, அது எவ்வளோ முக்கியமாக நம்ம அதை எடுத்துக்கொள்ளணுன்றது நமக்கு தெரிய வந்து இதே மாதிரி தான் அங்கே இருக்கிற ஆஃபீஸர்ஸ்க்கும் இது தெரிய வந்திருக்கும். ஆனால் விஜய் அவர்களே நேரில் வந்திருக்காருன்னும் போது அவ்வளோ ஈஸியெல்லாம் இதை விட மாட்டாங்க. ஆனால் அவர் மன்னிப்பு கேட்குற வரைக்கும் நம்ம இந்த கேஸை விடுற மாதிரி இல்லை. மன்னிப்புக்கு மட்டும் கிடையாதுங்க, அவர் இது பண்ணது மிகப்பெரிய தப்பு. அவர் அதுக்கப்புறமா ஒரு அறிக்கை கொடுத்துருக்காரு. அவர் என்ன கேட்குறாருன்னா, விஜய் அவர்களே நீங்கள் இது பண்ணீங்களே சரியா, நீங்கள் அது பண்ணீங்களே சரியான்னு சொல்லி ஒரு போஸ்ட் போட்டு அந்த பெண்ணுக்கு, அதாவது நான் சொன்ன இந்த விஷயம், விஜய் அவர்களுக்கு தங்கையாக இருப்பேன், அண்ணனா இருப்பேன், தங்கச்சியாக இருப்பேன், ஏன் பொண்டாட்டியாக கூட இருப்பேன்னு சொல்லி அவர் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு. அப்படி அந்த மாதிரி ஒரு பொண்ணு யாராவது சொல்லியிருந்தா அந்த பொண்ணுக்கு வருத்தம் ஏற்பட்டிருந்துன்னா மேபி இதெல்லாம் விஜய் அவர்கள் சரி பண்ணிட்டு வரட்டும், அதுக்கப்புறம் நான் அவங்களுக்கு மன்னிப்பு கேட்குறேன்றாரு. என்ன ஜென்மம் பாருங்க, என்ன ஜென்மம். நம்ம மகளிர் அணி எல்லாருமே அதை எதிர்த்து கண்டன வீடியோ போட்டுட்டு இருக்காங்க, ஒவ்வொரு இடத்துல பதிவுகள் போட்டுருக்காங்க. நான் கூட எங்களோட மாநில நிர்வாகி நாங்கள் எல்லாருமே பார்த்திங்கன்னா அவரை விமர்சனம் பண்ணி அவரை கண்டித்து பார்த்திங்கன்னா பதிவு போட்டிருந்தோம். ஸோ தமிழ்நாட்டில் இந்த மாதிரி ஒரு ஜென்மங்கள், அதுவும் ஐயா அப்துல் கலாம் அவர்கள் கூட இருந்தாருன்னு சொல்கிறாங்க, அவரோட செக்ரட்டரின்னு சொல்கிறாங்க, அவர் கூட பயணிச்சாலுன்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரி ஒரு மனுஷன் இந்த மாதிரி ஒரு டிபேட்டில் உட்காந்து இப்படி பேசினாருன்னும் போது நிஜமாலே வருத்தத்துக்குரிய விஷயம். அவரெல்லாம் இந்த நேரத்தில் இருந்ததான்னா செவிலே 2 அறை அரைஞ்சிருப்பார். ஸோ அந்த மாதிரி ஒரு ஆள் கூட இருந்துக்கிட்டு எப்படி அவரால் இப்படி பேச முடியுதுன்னு எனக்கு தெரியல. ஸோ அதுக்கப்புறம் ஒரு சேனலில் அவரை ஃபோன் பண்ணி கேட்குறாங்க, ஏங்க நீங்கள் இந்த மாதிரி ஒரு இன்டர்வியூவில் பேசியிருக்கீங்களே, நீங்கள் இப்போ அதுக்கு கண்டன அறிக்கைலாம் நிறைய வந்திருக்கு, நீங்கள் அதுக்கு மன்னிப்பு கேட்குறீங்கன்னு கேட்டோன்னே, நான் ஏன் மன்னிப்பு கேட்கணும், நான் மன்னிப்பெல்லாம் கேட்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி அந்த இன்டர்வியூவில் அவர் பேசுகிறார். நான் பேசுனது சரிதான்ற அளவுக்கு பேசுகிறாரு. ஸோ இதை கண்டித்து நம்ம தமிழக வெற்றி கழகத்தில் நிறைய பேரை பேசியிருந்தாலும் மாற்று கட்சியிலேருந்து நிறைய பேர், காங்கிரஸ்லேருந்தெல்லாம் நிறைய பேர் பார்த்திங்கன்னா அதை விமர்சனம் பண்ணி அவரை கண்டனம் தெரிவித்து நிறைய பேர் போஸ்ட்லாம் போடுறாங்க. ஸோ இந்த மாதிரி ஆளுங்களை தமிழ்நாட்டில் நம்ம வாழவே விடக்கூடாது. விட்டால் மென்மேலும் நம்ம வருங்காலத்தில் நமக்கு தான் ஆபத்து. ஸோ அந்த ஆளோட முகத்தை பார்த்தாலே நமக்கு தெரியுது, அந்த மனிதர் இப்படி பேசிட்டு தமிழ்நாட்டில் இனிமேல் எப்படி சுத்த போகிறாரு, எப்படி வெளியே நடமாட முடியும் அவரால்? யோசிச்சு பாருங்க. ஒரு இது பேசினா தப்புன்னு உணர்ந்து ஒரு மன்னிப்பு கூட அந்த ஆளால் கேட்க முடியலன்னா என்ன மனுஷன் அந்த ஆளாம் சொல்லுங்க பார்ப்போம். ஸோ விஜயனை நேரடியாக வந்ததில் தமிழ்நாட்டு மக்களுக்கு ஒரு விஷயம் நல்லா இந்த நேரத்தில் புரிஞ்சுக்கும். பெண்களுக்கு ஒரு பிரச்சனைனா தலைவர் களத்தில் வந்து நிற்பார். இப்போ அவங்க மேலே ஆக்ஷன் எடுக்கலைன்னா அதுக்கடுத்து நம்ம நீதிமன்றம் போவோம், அதுக்கான ப்ரொட்டஸ்ட் நடத்துவோம், தலைவரே அதுக்குள்ளே களத்தில் வந்து நிற்பார். ஸோ என்ன நடக்க போகுதுன்றதை நீங்கள் பொறுத்திருந்து தான் பார்க்க போகிறீங்க. ஸோ நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? நம்ம தலைவர் வந்து டிஜிபி ஆஃபீஸுக்கு வந்ததும் இந்த பெண்களுக்கு ஒரு விஷயம் என்னென்னா இம்மீடியட்டாக அவரோட குரல் ஓங்கி ஒலிக்குது பாருங்கள். அதை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்றதை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். நானும் இந்த வீடியோ கிளிப்பிங் அவர் வந்தெல்லாம் நினச்ச உடனே பரவாயில்லப்பா நம்ம தலைவர் சரியான நேரத்தில், அதாவது அவர் சொல்லுவார், நிறைய மேடைகளில் சொல்லிட்டு இருப்பார். இப்போ ரீசெண்டாக நிறைய பிரச்சாரத்துலலாம் அவர் சொன்னார், விஜய் வெளியே வர மாட்டியா, வா வா நான் வெளியே வரேன்னு, இல்லைன்னா உங்களுக்கு என்ன வந்ததுன்னு சொல்லி அவர் அந்த இடத்துல பேசினார். விஜய் 3 நிமிஷம் தான் பேசுகிறாரு, 5 நிமிஷம் தான் பேசினார், நான் எத்தனை நிமிஷம் பேசுகிறேன் உனக்கு என்ன யான்னு சொல்லி அவர் பப்ளிக்காக பார்த்தீங்கன்னா அது பிரச்சாரத்தில் அவர் சொல்லியிருந்தார். அதுதான் உண்மை. எதுக்கு தேவையோ அதுக்கு வரணும், எதுக்கு பேசணுமோ அதுக்கு பேசணும். இப்போ வந்தார் பார்த்தீங்களா, எந்த விஷயத்துக்கு அவருக்கு வரணும்னு அவருக்கு நல்லா தெரியும். கரெக்டான விஷயத்துக்கு கரெக்டான பாயிண்ட்டுக்கு அவர் வந்து நின்னாரு. தமிழ்நாடு ஃபுல்லாக இப்போ அதை பற்றி பேசுகிறாங்க. பெண்களுக்கு ஒன்றுனா இந்த விஜய் வந்து நிற்பாருன்ற அளவுக்கு இப்போ தமிழ்நாடு ஃபுல்லாக பேசுகிறாங்களே, அதுதான் அவரோட வேல்யூன்றது. ஸோ சொல்லி இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். ஸோ நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்றதை மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி நம்ம சேனலில் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க. கீழே பார்த்தீங்கன்னா ரெட் கலரில் ஒரு பட்டன் இருக்கும், கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அது பக்கத்தில் ஒரு பெல் பட்டனும் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனே நோட்டிஃபிகேஷன் வரும். இன்னும் நிறைய தமிழக வெற்றி கழகத்தை பற்றி பேச போகிறோம். உயிர் இருக்கிற வரைக்கும் தலைவர் தளபதியை பற்றியும் தமிழக வெற்றி கழகத்தை பற்றியும் பேசிக்கிட்டே இருப்பேன். இன்னும் நிறைய வீடியோவில் சந்திப்போங்க. ஸ்டாட்டா டேக்கர் பாபாய், நான் உங்கள் ஏஜே. நன்றி. திமுகவோட கொத்தடிமை, திமுகவோட கைகூலி பொன்ராஜ் அவர்கள் ஒரு ஊடகத்துல உட்கார்ந்துகிட்டு அவருக்கு பிடித்த கட்சியை ஆதரிக்காத ஒரே காரணத்துக்காக தமிழக பெண்களை, தாவேகா பெண்களை விபச்சாரின்னு சொல்லி ஒரு கேவலமான கொச்சையான விமர்சனத்தை வந்து வச்சிருக்காரு. இளைஞர்களை தற்குறின்னு சொல்லியிருக்காரு. சொன்னது மட்டும் இல்லாம இதுக்கு நீங்க வருத்தம் தெரிவிக்கிறீங்களா அப்படின்னு கேட்டதுக்கு நான் வருத்தம் தெரிவிக்க முடியாது, மன்னிப்பு கேட்க முடியாதுன்னு ரொம்ப தைரியமா தெனாவட்டா பேசுறாரு. அப்படின்னா அதுக்கு ஒரே காரணம் திமுக அவரோட பின்புலமா இருக்கிறது மட்டும்தான். இதுல அப்துல் கலாமோட அசிஸ்டன்ட் வேற அவர் ரொம்ப பெருமையா வந்து சொல்லிக்கிறாங்க. அந்த பெருமைக்கான எந்த தகுதியுமோ தராதரமோ கிடையாது. அவர் பேர் என்ன, பொன்ராஜா. அந்த பேருக்கும் அவருக்கும் சம்பந்தமே கிடையாது. அப்படி ஒரு கேவலமான பிறவியாதான் அவர் இருக்காரு. எனது சாக்கடையா? அவரே ஒரு சாக்கடை. அவர் ஒரு சாக்கடை
சாக்கடைனாலதான் அவர் வாயில இருந்து இந்த மாதிரி சாக்கடைத்தனமான வார்த்தைகள்லாம் வருது. இவங்களோட எண்ணம் எல்லாம் என்னன்னா, தாவேக்கா ஆதரிக்கிற பெண்களை இந்த மாதிரி கொச்சப்படுத்தி இழிவுபடுத்தி இன்டிமிடேட் பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா அவங்க வந்து அரசியல் பேசுறதை ஸ்டாப் பண்ணிடுவாங்க, வீட்டுக்குள்ள இருந்துருவாங்க, நாங்க தாவேக்காக்கு ஆதரவு தரோம்னு சொல்லாம இருந்துருவாங்க, இதனால நம்ம ஜெயிச்சிடலாம் அப்படின்னு நினைச்சிருந்தீங்கன்னா இது மிக மிக சில்லியா இருக்கு, சின்ன பிள்ளைத்தனமா இருக்கு, ஒரு முட்டாள்தனமான ப்ராபகேண்டா. இதை திமுக ஸ்டாப் பண்ணிக்கிறணும்ன்றத தெளிவா சொல்லிக்கிறோம். ஏன்னா இந்த மாதிரி பண்ணிட்டா மட்டும் பெண்கள் அவங்களோட சப்போர்ட்டை எதுல இருந்து வித்ட்ரா பண்ண மாட்டோம். நாங்க ஒரு முடிவு பண்ணிருக்கோம், எங்களோட அண்ணனுக்கு ஓட்டு போடணும்னு. நாங்க எங்க அண்ணனுக்கு தான் ஓட்டு போடுவோம். நீங்க இவ்வளவு கேவலமா விமர்சிக்கிறது வந்து எங்களோட தரத்தை காமிக்கல, விமர்சிக்கிறவரோட தரத்தை தான் காமிக்குது. அவர் ஒரு சாக்கடைன்றதை தான் காமிக்குது. அவர் மன்னிப்பு கேட்க மாட்டேன்னு இவ்வளவு தைரியமா சொன்னதுக்கு காரணம் மாண்புமிகு முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் தான். தொடர்ந்து பெண்களை அவரோட கட்சி மேடைகள்லயும் அவர் சார்ந்து இருக்கிறவங்களும் பேசும்போது அவரை வாய் மூடி அமைதியா மௌனமா இருந்ததுக்கு காரணம் தான் இன்னைக்கு எல்லாரும் தமிழக பெண்களை பத்தி தவறா பேசுறாங்க. இதுல தமிழ்நாட்டை தலைக்குடிய விட மாட்டோம் டைலாக் வேற பேசுகிறாரு முதல்வர் அவர்களே. பெண்களை தலைக்குடிவா நடத்துறவங்களை கண்டிச்சு பழகுங்க, அதுக்கப்புறம் நீங்க தமிழ்நாட்டை தலைக்குடிய விட மாட்டோம்னு பேசலாம். நன்றி.